அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி ஒரே மாதத்தில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் விபரீதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரகநிலைகள் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த தருணத்தில் எண்ணி ஒரே மாதத்தில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் உங்களுடைய வாழ்வில் எண்ணி ஒரே மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் கிரகநிலைகள் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் பெரும்பாலான பிரச்சனைக்கு அடிப்படையான காரணமாக பார்க்கப்படுவது பொருளாதார ரீதியான சிக்கல். அந்த பொருளாதார ரீதியான சிக்கலுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த தருணத்தில் உதாரணமாக ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். இரு நண்பர்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த இரு நண்பர்களுமே ஒரு காட்சி ஒன்றை பார்க்கிறார்கள். அப்போது அந்த காட்சியை பார்த்தவுடன் இருவருக்குமே இருவிதமான மனநிலை தோன்றுகிறது. அந்த மனநிலையில் தோன்றக்கூடிய காரணங்கள் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மிக சிறப்பான மாற்றம் ஏற்பட போகிறது. அது என்னவென்றால் இந்த இருவரும் பார்க்கக்கூடிய காட்சி அந்த மலைப்பகுதியில் ஒரு மிக பெரிய மலை குன்றில் மிக பெரிய அளவுல தேனானது தேனீக்களால் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிக பெரிய தேன் கூடு ஒன்று இருக்கிறது. அந்த தேன் கூட்டை லாபகமாக தேநீரை சேகரிக்கக்கூடிய பணியை சிலர் செய்து கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்த ஒருவன் அந்த தேனீக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேனை சேகரித்திருக்கும், ஆனால் இந்த தேனை எளிதாக இவர்கள் திருடி கொண்டு சென்று விடுகிறார்களே என்று ஒருவன் சொல்ல மற்றொருவன் அதை பார்க்கிறான். மேலும் அவன் என்ன சொல்கிறான் என்றால், இதனால் அந்த தேனி எவ்வளவு மன வருத்தம் கொள்ளும், நாம் சேகரித்த தேன் அனைத்தும் வீணாயிற்றே என்று எவ்வளவு வேதனை கொள்ளும் என்று சொல்கிறானுங்க. அதை கேட்ட மற்றொருவன் சொல்கிறான், அந்த தேனி நிச்சயமாக வேதனை கொள்ளாது. ஏனென்றால் நாம் சேகரித்த தேனை மட்டும்தான் இவர்களால் எடுத்து செல்ல முடியும். அந்த தேனை எப்படி இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய திறமையை இவர்களால் என்னிடம் இருந்து பறிக்கவே முடியாது என்று சொல்லுங்க. நாம் எவ்வளவுதான் செயற்கையாக தேனை உருவாக்கினாலும் கூட இயற்கையான தேனை உருவாக்குவது என்றால் அது நிச்சயமாக அந்த தேனீக்களால் மட்டும்தான் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் நாம் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனி திறமை ஒளிந்திருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தாலே போதும், மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். நாம் சேகரித்து வைத்த பணம், பொருள் என எதை திருடி கொண்டு சென்றாலும் அதை மிக பெரிய அளவில் மீண்டும் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகுங்க. கல்வி ஒன்று மட்டும்தான் திருட முடியாதது என்று இல்லை. உங்களுடைய நேர்மையான குணம், அதோடு மட்டுமல்லாது பணத்தை சம்பாதிக்கும் திறன் போன்றவற்றையும் மற்றவர்களால் திருட முடியாது. ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவருடைய திறமையை எளிதாக அந்த துறை இல்லாமல் வேறொரு துறையில் இருப்பவரால் அதை நிச்சயமாக பெறவே முடியாது. அதே போன்று ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவரின் திறமையை மற்றவர் பெற முடியாது. இது போன்றுதான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். விவசாயி என்றாலும் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
அவருடைய திறமையை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. இதுபோன்றுதான் உங்களுக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டறிந்தாலே போதும். நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், பணம் நிறைந்த செல்வ பின்னணி கொண்டவராக இருக்கலாம், செல்வ பின்னணியே இல்லாதவராகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக எண்ணி ஒரே மாதத்தில் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக சந்தர்ப்பங்கள் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நாம் பலரை பார்த்திருப்போம், பூர்வீக சொத்துக்களுக்காக உங்களுக்குள் மிகப்பெரிய சண்டைகளை இட்டு கொண்டிருப்பார்கள். அவர் உடன் பிறந்தவர்களாக இருப்பார்கள், பெரியப்பா சித்தப்பாவாக இருப்பார்கள், அண்ணன் தம்பியாக இருப்பார்கள். இப்படி அவர்கள் சண்டையிடக்கூடிய சொத்தின் மதிப்பு நிச்சயமாக அவருக்கு கிடைக்கக்கூடியவற்றிலிருந்து சில கூடுதலாகவோ சில குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் அதை விட நமக்கு நிறைய சம்பாதிக்கும் ஆற்றல் இருந்தால் அதை பெரிதாகவே பொருள்படுத்தி கொள்ள மாட்டோம். இந்த வேளையில் இந்த ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் தேடி வரும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு விரைவில் உச்சம் பெற போகிறாருங்க, அதிசார பயிற்சியாக. எனவே ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராக இருப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். சனியின் அமைப்பு திருக்கணிதத்தின்படி பார்த்தால் 10லும், பாக்கியத்தின்படி பார்த்தால் 9ல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். 2 அமைப்புமே அமோகமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதை விட அதிக வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கு உரித்தான 3ல் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். எனவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை எளிதில் தகர்க்கக்கூடிய வகையில் முற்பகுதியில் தைரிய ஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானத்திற்குள்ளும் நுழைய போகிறாருங்க செவ்வாய் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சூரியன் ஜென்மராசியில் இருந்து விலகி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. உஷ்ணகிரகமான சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி தனஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி விரைவாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் எளிதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அதனால் மன அமைதி பெறுவதோடு பல காரியங்களை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வேலையாகவும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு.